மகிமை, உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ, கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய தேவ பிரசன்னம், உம்முடைய தேவ மகிமையினாலே நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கணுமே. ஓ ஹalleluya. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார், உன் நோய்களை குணமாக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டெடுத்தாரே. நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டி இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறாரே. ஹalleluya. அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து இயேசுவே, இந்த காலை நேரத்தில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவரே. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூடவே நீர் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாய் நீர் நடத்தி வருகிறீரே. அதற்காக நன்றி. உன் தேவனாகிய கர்த்தர் நீ போகிற எல்லா இடங்களிலேயும் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். யெகோவா ஷம்மா, எங்களோடு கூட இருக்கிற தேவன். மனிதர்கள் விட்டு விலகி போனாலும் நீர் எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதைகள், நாங்கள் நடந்து வந்த பாதைகள், கடினமான சூழல் எல்லாவற்றிலும் நீர் எங்களை நடத்தினீரே. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். அன்றைக்கு ஒரு ஆபிரகாம் சொன்னார், விசுவாசத்தோடு அறிக்கை செய்தார், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். சரியான நேரத்திலே சரியான காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிற எந்த இடத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டுமே. எங்கள் வீடுகளை சுற்றிலும் உம்முடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கட்டுமே. ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை ஆண்டவரே எங்கள் வீட்டின் வாசல்களின் நிலைக்கால்களிலே நாங்கள் பூசுகிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான வாதை, எல்லா விதமான பொல்லாப்புகளும் இயேசுவின் நாமத்தினால செயலிழந்து போகட்டும். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலிகளினாலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோமே. நன்றி பலிகளை உமக்கு செலுத்துகிறோமே. பிறந்த நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் எங்களை கண்ணின் மணி போல நீர் காத்து நடத்தி வருகிறீரே. அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஓ, நம்முடைய கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கர்த்தர் இடைபடுவீராகப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா புகழும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்போமாக. இந்த நேரத்தில் ஆண்டவரை உயர்த்துவோமாக. நல்ல கரங்களை உயர்த்தி வீடுகளில் இருக்கிறவங்க நன்றாக கைகளை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் தேவன் என் பலனாய் இருப்பார். உம்மையே நான் எப்போதும் துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்று தாவீது அரசன் சொல்லுகிறாரே. அதற்காக நன்றி அப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோமாக. ஓ மாண்டரா சியண்டராமா சங்கராபரா தியந்தராபா ரபா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும்
அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பாராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர். நன்றி பாலி, நன்றி பாலி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. சேர்ந்து சொல்வோமா? எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பாலி, நன்றி பாலி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி ராஜா. 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 நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு புதிய பாடலை நாம் கற்றுக்கொள்வோமாக. நான் பாடும்போது எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவு பகல்
மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையோ. நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையோ. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது ஆமென். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. நான் முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. என் பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது ஆமென். பாடும்போது சபையார் பாடலாமா? சபையார் பாடலாமா? மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா
ஆன்மா அக்களித்து ஆகமாகியோ. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. கர்த்தர் எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். நல்ல கைகளை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது நாங்கள் வாசிக்கிறோம். அதற்காக நன்றி அப்பா. என்னை நடத்துவா, என்னை பாதுகாப்பா, என் மேல் அன்பு வைப்பார் என்றுவே. இயேசு நடத்துவா, என்னை பாதுகாப்பா, என் மேல் அன்பு வைப்பார் என்றுவே. கைகளை தட்டி பாடலாமா? ஆமென். Glory to God. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் இதை கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் இதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் இதை கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் இதை கண்டும் பயப்படேன். நான் அஞ்சினேன், நான் கலங்கினேன், நான் சோர்ந்தினேன் ஒருபோதும். நான் அஞ்சினேன், நான் கலங்கினேன், நான் சோர்ந்தினேன் ஒருபோதும். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் இதை கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் இதை கண்டும் பயப்படேன். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்த இயேசு என்னை வரவார். எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்த இயேசு என்னை வரவார். எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றும். இயேசு நடத்துவார், இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்று. இயேசு நடத்துவார், இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் மரியாளை பார்த்தல்ல, மார்த்தாளை பார்த்து ஹல்லேலூயா நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்னார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான். தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர் உன் சிறையிருப்பை மாற்றுகிற தெய்வம். மனுஷ முகத்தை தான் பார்க்கிறான், நான் கர்த்தர் உன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக நிச்சயமாக யுத்தம் பண்ணுவார். அவர் பெரியவர், அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நான் உன் நடுவில் இருக்கிற பரிசுத்தர். என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்வோமா? அவரை பார்த்து சொல்வோமா? ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடம் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே.
செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்போம். நீரே உன்னத, நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்போம். ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏல்வோலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்போம். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்போம். கைகளை உயர்த்தியாமே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்போம். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்போம். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்போம். இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேலே, உன்னை தப்புவிக்க, சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க உன் ஆண்டவரும் வல்லமை உள்ளவராய் இருந்தாரா? ஆம் ராஜாவே, ஆம். ஆமென். உங்களையும் காப்பாற்றுவதற்கு, உங்களையும் வாழ வைப்பதற்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்கிறது. கர்த்தருடைய கரம் சகலத்தையும் நன்மையாக அது செய்து முடிக்கும். உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, உயிரோடு எழுந்தவரே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, உயிரோடு எழுந்தவரே. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே. ஒப்பிட ஒப்பிட முடியாத தெய்வமே, உயர்ந்த அடைக்கலமே. ஆமென். ஒப்பிட முடியாத தெய்வமே, உயர்ந்த அடைக்கலமே. ஒப்பிட முடியாத, ஒப்பிட முடியாத தெய்வமே, உயர்ந்த அடைக்கலமே. இரட்சகரே,
வீடுகளை இருக்கிறவங்க ஆராதனை அவர் பிரசனத்தை உணருங்க. ரட்சகரே சல்மரா இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை விடுவித்தார், என்னை ரட்சித்தார் என்று சொல்லக்கூடியவர் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன், மரணம் பரிந்து நம்மை நடத்துவார். அவர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, அவர் நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தெய்வம் என்று சொல்லக்கூடியவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. கைகளை உயர்த்தி நமக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஒப்பிட முடியாத தேவ சமூகத்திலே, ஒப்பிட முடியாத தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே மகா பெரிய தேவன், நமக்காக சிலுவையிலே தொங்கினவர், மரித்தவர், முன்னால் உயிரிழந்தவர், இப்பொழுது நம் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட உடைய தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர், குடும்பத்தில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நிரூபிக்க, நாங்கள் வாழ்ந்து காட்ட இயேசு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார், எங்கள் வீட்டில் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்பதை விளங்க பண்ண எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, இந்த அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கிற, உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை இப்பொழுது அவளுக்கு செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உடைய வாக்குத்தத்தங்களை எல்லாமே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினாலே இப்பொழுது ஆண்டவரே சொன்னீரே, ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. இப்பொழுது கூடவே இருக்கிறவர் கைவிடாதபடிக்கு அவளை தூக்கி எடுப்பீராக. எந்த வியாதி குழியில இருந்தாலும், கடன் என்கிற குழியில விழுந்து கிடந்தாலும் இப்பொழுது தூக்கி எடுப்பீராக. எல்லா மனம் எல்லாம் உடைந்து போய் இனி வாழ முடியாது, இந்த கொரோனா வியாதியினாலே பல நஷ்டங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உயிர்ப்பிப்பீராக. இல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார், என் தேவன் என்னை காப்பார், அவர் ஜீவன தேவன் என்பதை நிரூபிக்க ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பீராக. எல்லா நோய்களும் மறைந்து போவதாக, எல்லா பலவீனங்களும் மறைந்து போவதாக என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை தொட்டதற்காக நன்றி, இப்பொழுது செய்த அற்புதங்களுக்காக நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ஆளுநரை கலந்து கொண்டு ஜெப குறிப்பில் அனுப்பி கொண்டிருக்கிற உங்களுடைய விண்ணப்பத்தை கண்டார், கேட்டார், தொட்டார். நன்றி சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே, இந்த வாரத்திலே ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கிருபை அவர் மீது இருப்பதாக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி தாவீது சொன்னது போல இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் உதவி செய்வீராக, ஒத்தாசை செய்வீராக, விசாரிப்பீராக, ஏந்துவீராக, சுமப்பீராக. ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை வழியில் எங்களோடு கூட பேசுவீராக. உலகம் எங்கும் பார்க்கிற மக்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையால் தொடப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுகிறவர். தொடர்ந்து ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசும் ஆண்டவர் சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கவனிங்கள், செய்தியை கவனிங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆங்காங்கே வீடுகளிலே கர்த்தருடைய ஆராதனைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், சத்தியம் டிவியிலே பார்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறவர்கள் மற்றும் வீடுகளில் இருக்கிற எல்லாரும் இந்த வாரத்தில் பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் குடும்பமாக வீடுகளிலே படுத்திருக்கிறவர்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் எழும்பி ஒரு சமாதானத்தோடு, ஒரு நல்ல ஆவியோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆண்டவருக்கு குடும்பமாக ஆராதனை செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். நீங்கள் சபை ஆராதனையில் காணிக்கை நேரங்கள் வரும்போது காணிக்கை கொடுப்பது போல உங்கள் வீடுகளிலேயும் நல்ல காணிக்கை கொடுப்பதற்காக ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சேர்த்து வைத்து ஆலயத்துக்கு வரும்போது அவைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவருடைய சமூகம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. தேவ கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் இந்த நாட்களில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நெருக்கங்கள் குடும்பங்களிலே, வீடுகளிலே
இந்த நோய் தொற்று பயங்கரமாய் பரவி வருகிற காலம். அந்த நோய் தொற்றுகள் வீடுகளுக்குள்ளே வரும்போது அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு தெருக்களிலும் 6-7 பேராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். 30,000க்கு அதிகமாக இந்த தமிழ்நாட்டிலே தாண்டி இருக்கிறது. ஏதோ சென்னை பட்டணத்தில் குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது ஏதோ 500 போல குறைந்திருக்கிறது. மற்ற இடங்களெல்லாம் பரவி வருகிறது. ஆண்டவர் தாமே இந்த வியாதிகளை மாற்றி மக்களை எப்படியாயினும் பாதுகாக்கணும். ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். ஆராதனைக்காக காத்திருக்கிற நீங்கள் இப்பொழுது உங்களை ஆயத்தப்படுத்தி நல்ல பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் குடும்பங்களில் சமாதானம் இருப்பதாக. நாம் எல்லாரும் இப்பொழுது எழுந்து நின்று கர்த்தருடைய சந்நிதானத்தில் சத்தியம் டிவி நேயர்கள் எல்லாரும் சேர்ந்து இணைந்து கொள்வோம். யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஆப் மூலமாகவும் மற்ற டிவி மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கிராஸ் டிவியிலே 12:30 மணிக்கு வரும். தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை மைமைப்படுத்த கலந்து கொள்ளுங்கள். எல்ஷடாய் டிவியிலே காலை 7 மணிக்கு 2வது ஆராதனை ஒலிபரப்பாகும். ஆண்டவருடைய சமூகம் இந்த நேரத்தில் நம்முடைய மத்தியிலே வரட்டும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர் என்று உணர்ந்து பாடுவோம். இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் என்று உணர்ந்து இயேசுவை பிதாவாகிய தேவனை பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனை 3இல் ஒன்றாக இருக்கிற அந்த தெய்வத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஒரு உணர்வோடு, ஒரு ஆவியோடு, உண்மையோடும் நாம் தொழுது கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இந்த ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். கைகளை நல்ல முயற்சி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இந்த ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. இயேசுவே நீ பெரியவர், பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்த, பரிசுத்த, இயேசுவே நீ நல்லவர், நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், வல்லவர், பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த நல்ல ஆவியானவரை.
இயேசுவே இயேசுவே நீ பெரியவர் பெரியவர் இயேசுவே நீ பரிசுத்த பரிசுத்த இயேசுவே நீ நல்லவர் நல்லவர் இயேசுவே நீ வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. நல்ல கைகளை நல்ல உயர்த்தி எல்லாரும் இணைந்து வாக்கு மாறாத தேவன் வாக்கை நம்பி வந்து நிற்கும் போது இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் ஜீவ ஊற்றுக்குள்ளே நம்மை நடத்தி ஆவியில் நிரம்ப நம்மை வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். மகிமையின் என் நம்பிக்கை நீர், மாறிடாத என் இயேசு, உம்மையெல்லோ நான் பற்றி கொண்டேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் வெற்றி கொண்டேன். உம்மை துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து பாட என்னை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறீர். எல்லா இடங்களிலேயும் வீடுகளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மகிமையின் நம்பிக்கையான நம்முடைய தேவனை ஆராதிப்போமாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். மகிமையின் நம்பிக்கை மாறிடாத என் இயேசுவே, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா வெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா வெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஓ துதித்து துதித்து புகழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பா பொங்குதையா, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பா பொங்குதையா, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஓ துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தொழுகிறோம். எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவியுடனே உம்மை தொழுது கொள்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுது கொள்கிறோம். உம்மை தரிசிப்பதினாலே சரணம் சரணம் என்று சரணடைந்து உம்மை தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது தொழுது கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் சிந்தைகள் எங்கிருந்தாலும் ஒருமுகப்படுத்தி இந்த ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிறோம் என்று பாடும்போது ஆவியானவர் உன் குடும்பத்தை வித்தியாசப்படுத்துவார். உன்னுடைய வாழ்க்கையில்
இருக்கிற பாரங்கள் மாறி போகும். கரை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தொழுகிறோ எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. தொழுகிறோ எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோ எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. தொழுகிறோ எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. வெண்மையும் சிவப்புமானவர் உண்மையே உருவாய் கொண்டவர். வெண்மையும் சிவப்புமானவர் உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம். என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோ எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்தில், இயேசுவே நீர் என் ஆண்டவர், மரணத்தினின்று நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், என் கால்கள் யாவும் முடங்கும் ஆண்டவரே, என் ஆவி யாவும் உம்மை போற்றிடும். இந்த இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு நமக்கு தெரிந்த அந்த பாடலை ஆராதனை உணர்வோடு கூட பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். இந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். ரட்சிப்பின் தேவனுக்கே, தேவ ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆராதனை செய்வோம். ரட்சிப்பின் தேவன் என்று சொல்லி பரலோகத்தில் தூதர்கள் எல்லாரும் மூப்பர்கள் எல்லாரும் ஆராதனை செய்யும் போது, பூலோகத்தில் அந்த தேவ சித்தம் நடைபெற எல்லாரும் இணைந்து ரட்சிப்பின் தேவனுக்கு ஆராதனை செய்வோம். எல்லாரும் ஆமென். ரட்சிப்பின் தேவனுக்கே ஆட்டுக்குட்டியானவர்க்கு ஆராதனை செய்வோம். ரெண்டு கை வைத்து துதி மகிமை ஞானமும் ஸ்தோத்திரம் கனமும் வல்லமை பலனும். எல்லாரும் கைகளை வைத்து என் தேவனுக்கே என்றென்றும் உண்டாக. என் எல்லா துதி எல்லா கன மகிமை உண்டாக என் தேவனுக்கே. எல்லாரும் கை வைத்து பாடுங்கள் இந்த பாடலை. என் தேவனுக்கே என்ற
என்றென்றும் உண்டாக என் உன் சத்தத்தை உயர்த்தி உன் கைகளை உயர்த்தி ஒரு யாந்தரபா என் தேவனுக்கு என்றென்றும் உண்டாக ஆமென். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவருடைய பிரசன்னமும் வீடுகளிலே, ஆண்டவருடைய பிரசன்னம் நீ இருக்கிற இடத்திலே மகிமையாய் இறங்கி இருக்கிறதை உணர்ந்து பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் உன் இருதயத்தின் ஆழத்தில் சுத்த மனசாட்சியோடு சுத்த இருதயத்தோடும் பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்க நெருங்கி வா. எங்கேயோ எப்படியோ ஆராதித்துக் கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் இன்றைக்கு தொட்டு உன்னை பலப்படுத்தி உன் பக்கம் இழுத்து கொள்ளுகிற அந்த தெய்வத்தை நீ கண்டுகொள்வாயாக. நீ போகிற பாதைகளை அறிவார், உன் வேதனைகளை அறிவார். நீண்ட நாளாய் உனக்கு ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறதை பார்க்கிற தெய்வம் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்ய தீவிரித்து வருகிறார். அவர் உன்னை தெரிந்து கொண்டபடினாலே பயப்படாதே, கலங்காதே. நிச்சயம் உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு. அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, வேதனையோடு கண்ணீரோடு பலவீனத்தோடு படுத்திருக்கிற மக்களை நீ தொட்டு சுகமாக்கும். ஆஸ்பத்திரிகளிலே, வீடுகளிலே, முழு குடும்பமும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் பயத்தோடு இருக்கிற குடும்பங்களை இன்று தொட்டு விடுதலையாக்கும். கொரோனா வியாதிகள், அது சம்பந்தப்பட்ட எந்த நோய்களும் இன்றைக்கு வீடுகளை விட்டு மாறட்டும். ஆண்டவரே, இருதயங்கள் பாதிக்கப்பட்டவர்களை சுகமாக்கும். நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்கள், சுகர் பிரச்சனையினாலே மிகுந்த கஷ்டத்துக்குள் இருக்கிற அத்தனை பேரையும் விடுதலையாக்கும். இந்த நாள் ஒரு சுகவாழ்வு உண்டாகிற நாளாக மாற்றும். தேவனே, படுக்கையில் படுத்திருக்கிறவர்கள், ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள், பயத்தோடு இருக்கிறவர்கள், பலவீனப்பட்டிருக்கிறவர்களை தொட்டரலும். நத்தானியலை நீர் தொட்டு சுகமாக்கும். உன்னுடைய குடல்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றி அமைக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். விசுவாசிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை பிரச்சனைகளை மாற்றும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். தொழில் வியாபாரங்கள் இழந்திருக்கிற மக்களை நீர் எப்படியும் அற்புதம் செய்யும். ஆண்டவரே, பலவிதமான தேவைகளோடு இருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உம்முடைய நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் போது உங்கள் காணிக்கைகளையும் கர்த்தருக்கு படைப்பதற்கு மறக்காதீர்கள். இப்பொழுது நீங்கள் அறிவிப்புகளை கவனிக்கும் போது உங்கள் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் தேவனுக்கென்று நீங்கள் படைக்கும்படி கேட்கிறோம். எங்கள் சபைக்கு வராத மற்ற சபையினர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்கள் சபைக்கு அவைகளை செலுத்தும்படி, கர்த்தருக்கென்று செலுத்தும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அறிவிப்புகளை கவனிக்கும்படி கேட்கிறேன். சபையின் அறிவிப்புகள். வார நாட்கள் ஆராதனை திங்கள் முதல் வியாழன் வரை காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை மற்றும் 9 மணி முதல் 2 மணி வரை NLAGயில் நடைபெறும். NLCCயில் காலை 10:30 மணிக்கு நேரடியாக நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஜெபம், சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் வாலிபர் ஆராதனை. இவைகளில் ஆன்லைன் மூலம் கலந்து கொள்ளுங்கள். ஞாயிறு ஆராதனை காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 11:15 மணி, 12:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் 6:30 மணிக்கும் ஆன்லைனில் நடைபெறும். 9:30 மணிக்கு சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும். நமது தலைமை போதகர் அவர்கள் கடந்த வருடம் முழுவதும் கொடுத்த தேவ செய்திகளின் தொகுப்பு ராஜாவின் ஜெயகம்பீரம் என்ற தலைப்பில் புத்தகமாக வெளிவந்துள்ளது. மற்றும் நமது தலைமை போதகர் அவர்களின் ஊழிய பாதையின் 50 விசுவாச அனுபவங்களை தொகுத்து விசுவாச பயணம் என்ற புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது. 2 புத்தகங்களையும் சேர்த்து இந்த மாதம் முழுவதும் ரூபாய் 100க்கு கிடைக்கும். மேலும் நமது சபையின் புதிய வருடத்திற்கான மாதாந்திர காலண்டர் மற்றும் டேபிள் டாப் காலண்டர் விற்பனைக்கு உள்ளது.
அனைத்தையும் store.nlg.in என்ற இணையதளம் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த nlg.in/giving அல்லது ரேசர் பே மூலமாகவும் 9884097774 என்ற ஜிபே எண்ணிற்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். தொடர்ந்து நடைபெறும், மறந்து விடாதீர்கள். இந்த வாரத்தில் புதன்கிழமை விடுமுறை நாளாக இருப்பதினாலே குடியரசு தினம், நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு விசேஷித்த ஜெபம் இந்த 26ஆம் தேதி காலை 11 மணி முதல் 1 மணி வரைக்கும் ஒரு நல்ல ஆராதனை நேரம், சாட்சி நேரம், செய்தி நேரம், அதோடு கூட ஜெப நேரம் இருக்கும். நானும் என் ஒய்ஃபும் கலந்து கொள்வோம். மற்றும் எல்லா இடத்திலிருந்து ஜனங்கள் வந்து ஜெபிப்போம். மற்றும் எல்லா இடங்களிலும், சபைகளிலும், மற்ற இடங்களெல்லாம் நீங்கள் ஜெபியுங்கள். எப்படி ஆயினும் சபை திறக்கப்படணும், கொரோனா வைரஸ் நீங்கணும். இந்த தேசத்தில் 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுகிறது, அதற்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து ஆண்டவர் சபைகளிலே பெரிய காரியத்தை செய்ய எழுப்புதல் வர ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய மத்தியில் செய்வார். 40 நாட்கள் தொடர்ந்து பிப்ரவரி 1 முதல் 12ஆம் தேதி மார்ச் வரைக்கும் நடைபெறுகிற நல்ல ஜெப நேரம், உபவாச ஜெபம், அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். 40 தலைப்புகளிலே கர்த்தருடைய வார்த்தை ஜெபம் இருக்கும். எல்லாரும் இணைந்து கொள்ள ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்வோம். எல்லாரும் ஆயத்தமாகுங்கள், வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே வேத புஸ்தகமாக காத்திருந்து ஜெபம் பண்ணுவதற்கும் செய்தி கேட்பதற்கும் உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். என் கண்களிலிருந்து இரவும் பகலும், என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும், ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும், மகா வேதனையுள்ள அடியினாலும், கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள், கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். வாசிக்கலாம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தியின் மதிலே, சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, நதி அவ்வளவு இரவும் பகலும் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே, கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. தேவனோடு கூட பேசுவது, ஜெபிப்பது. இந்த ஜெபம் இப்பொழுது வாசித்த இந்த பகுதியில் இரவு பகலாக கண்ணீர் வடித்து ஜெபிப்பது, நதி அவ்வளவு கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுவது. ஏன்? என் குமாரத்தி காயப்பட்டு போனாள். ஏன்? என் சீயோன் குமாரத்தி அடிமைத்தனத்துக்குள் போய்விட்டாள். சபையை இன்றைக்கு நாம் எடுத்து பார்க்கும்போது சபை எப்பொழுதும் தன்னை குறித்தே கவலைப்படுகிறது. சபைக்கு வருகிற மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2வது, உலகத்தோடு ஒட்டியே வாழ்ந்து உலகத்தோடு திருமணம் பண்ணி விட்டார்கள். எப்போ பார்த்தாலும் உலக காரியம், பொருள், பணம், டிவி, ஃபோன் மற்றும் அநேக காரியங்களில் தேவனை பற்றிய சிந்தை ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது வருகிறதே தவிர மற்ற நேரங்கள் உலகத்துக்குள்ளே போய்விட்டது. சமையல் செய்ய வேண்டியது தான், ஆனால் என்ன சமையலை செய்யணும், எதை செய்யணும், அதை செய்யணும், அந்த வேலை யாராவது ஃபோன் எடுத்தான் குறைஞ்சது அரை மணி நேரமாவது பேசி உனக்கு இருக்கிற ஆவியையும் கெடுத்து போடுகிற உலகத்துக்குள்ள சபை சிக்கி இருக்கிறது. சபை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதையோ, ஆத்துமாக்களின் பாரம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு வேதனை இல்லை. எத்தனையோ பேர் பின்மாற்றத்துக்குள் போய்விட்டார்கள். உன் வட்டாரத்தை பாரு, உன் வீட்டில் பாரு, எத்தனையோ பேர் பின்மாற்றத்துக்குள்ளே போய்விட்டார்கள். அவர்களுக்கு பக்தி இல்லை, ஆண்டவரை தேடுகிற உணர்வில்லை.
இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது உனக்கு ஒரு பாரம், ஒரு கண்ணீர், ஒரு வேதனை. நதி எவ்வளவு கண்ணீர் விடுனா அது அதனுடைய அளவு எவ்வளவு அத்தனை. இரவு பகலும் கண்ணீர் விடு என்று சொன்னால் எதற்கு கண்ணீர் வடிக்கிறாய்? இன்றைக்கு இந்த சபைகள் சீர்படணும், இந்த கொள்ளை நோய் மாறணும். சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது, கட்டடங்கள் பூட்டப்பட்டிருக்கு, மக்கள் வர முடியும், மற்ற எல்லாம் திறந்திருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட அடிக்கடி வேதனைக்குள் போகிறோம். உலகத்தில் இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டே வருகிறது. ஒரு நோய் போய்விட்டால் அடுத்த நோய் அது எப்படி வருகிறது என்று தெரியவில்லை. உலகம் இப்படிப்பட்ட வேதனைக்குள் போகிறது. தேவனுடைய வாதையாய் இது இருந்தால் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். வேதத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது எரேமியா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 15:1. கர்த்தர் என்னை நோக்கி மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு என்று தீர்க்கதரிசிக்கு தீர்க்க தரிசனம் வருகிறது. என் முகத்துக்கு முன்னாலே இவங்க நின்றாலும் நான் கேட்க மாட்டேன், இவங்களை துரத்தி விடு. எங்க துரத்தணும், எங்க போகணும்னு அவங்க கேட்டா சொல்லு, சாவுக்கு போகணும், பட்டயத்தில் அகப்பட்டு அவர்கள் மடியணும், அவங்க பஞ்சத்துக்குள்ள போகணும், அவங்க கொள்ளை நோய்க்குள்ள போகணும், அவங்க சிறையிருப்புக்கு போகணும். அந்த பட்டயத்தில் கொல்லப்பட்டவனை நாய்கள் இழுத்து இழுத்து திரியணும், பயங்கரமான பறவைகள் அவர்களை சாப்பிடணும், அவங்கள மிருகங்கள் பட்சிக்கணும், அழிக்கணும். இதெல்லாம் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன் ஏன் இவ்வளவு வேதனைப்படுகிறார்? ஏன் இந்த அநியாயம்? 4ஆம் வசனத்தை நீங்க படிக்கும்போது அங்க ஒரு ராஜா செய்த தப்புக்கு இப்படி ஜனங்களை நான் பார்க்க மாட்டேன், முகத்துக்கு முன்னால அவங்க நிற்க வேண்டாம், அவங்கள துரத்திரு, என் மனம் அவங்க பக்கம் சாராது. மோசேயும் சாமுவேலும் இவங்களுக்காக வேண்டிக் கொண்டாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்றார். வாசிங்க அந்த 4ஆம் வசனத்தை. எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன் என்கிறார். இந்த மனாசே என்கிற ராஜா 50 ஆண்டுகளுக்கு மேலாக எருசலேமை ஆண்டு வந்தான். எசேக்கியா தகப்பன் என்னென்னலாம் நல்ல காரியம் செய்தானோ, அவன் ஆலயத்தை சீர்திருத்தி அவன் பஸ்காவை கொண்டாடி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அந்த அந்த அவனுடைய ராஜ்யபாரத்தில் உள்ள எல்லா விக்கிரகங்களையும் சிலைகளையும் அப்புறப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி வந்தான். ஆனால் இந்த ராஜா வான சேனைகளுக்கெல்லாம் ஆராதனை செய்து தேவனுடைய ஆலயத்தின் பலிபீடத்தை இடித்திட்டு அவனுடைய பலிபீடங்களை கட்டி நாள் பார்த்தான், நிமித்தம் பார்த்தான், குறி சொல்லுகிறவர்களை வைத்தான், பலவிதமான அசுத்தமான எல்லா ஆராதனைகளும் உள்ளே கொண்டு வந்தான். நல்ல யோசிப்பார். தேவனை ஆராதிக்காம தேவனை தேடாம நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறியா, நிமித்தம் பார்த்து கொண்டிருக்கிறியா, குறி சொல்லுதலை கேட்டு கொண்டிருக்கிறியா? சில ஆட்களுக்கு எப்பவுமே எங்கேயா ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். அந்த தீர்க்கதரிசிகிட்ட கூப்பிட்டு எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல. தீர்க்க தரிசனம் குறி சொல்லுகிற ஒரு ஆவி. நீயே தேவனோட பேசுறதுக்கு பதிலாக உனக்குன்னு தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாய். பாஸ்டர்ஸ் நிறைய தீர்க்கதரிசிகள் மாதிரி. இந்த பொண்ணை கல்யாணம் கட்டலாமா வேண்டாமா? தீர்க்கதரிசி, இந்த காலத்து தீர்க்கதரிசி இதனுடைய வேலை அல்ல. தீர்க்கமாய் தேவனுடைய வசனத்தை ஆணித்தரமா ஸ்ட்ராங்கா பேசணும். தேவன் கண்டிப்புள்ளவர், தேவன் தயவுள்ளவர். ஏன் நாம இந்த வேதனைகளுக்குள் போகிறோம்? மோசே, சாமுவேல் இவங்க 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. மோசே என்ன ஜெபம் பண்றார்? ஜனங்களுக்காக, ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் மன்னியும், இல்லாவிட்டால் என் பேரை உம்ம புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். அந்த ஜனங்களோடு அவன் சேர்ந்து
தேவனிடத்தில் ஜெபிக்கிற மனிதன் அந்த ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொண்டு கர்த்தர் மன்னித்தார். ஆனால் இப்போ சொல்கிறார், நான் என் முகத்துக்கு முன்னால் நான் மன व्यसனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரெண்டாவது ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். எசேக்கியேல் 14:14 பாருங்க. எசேக்கியேல் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும், இந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். தங்கள் ஆத்மாவை மாத்திரம் தப்புவிப்பார்கள். குமாரர் அவனுடைய குமாரத்தையும் மற்றவங்களை தப்புவிக்க மாட்டார்கள். ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார்? அதுக்கு முந்தின வசனம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து, ஒரு தேசம் எனக்கு விரோதமா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். தேசம் தனக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டே இருந்தால் தேவன் வாதைகளை அனுப்புகிறார். 21ஆம் வசனத்தை படிக்கும் போது என்ன வாதைகளை அனுப்புகிறார் வாசிங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் இந்நான்கு கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் போது எவ்வளவு அதிக சங்காரமாகும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம எப்பொழுதும் எந்த வேதத்தை வாசிக்கணும்? எப்படி நமக்கு வசனம் வரும்? இயேசுவும் கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் வேதனையெல்லாம் சுகமாகும். நல்லது தான், ஆண்டவர் அதை செய்வார். ஆனால் இந்த நாட்களில் சபைகள் இப்படி அடிக்கடி மூடப்படுகிறது. தேசங்கள் அத்தனையும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இது ஏன் சம்பவிக்குது? ஜனங்கள் நிர்விசாரமாக இருக்கிறார்கள், தேவனை தேடுகிறதில்லை. தேவனோடு கூட நிற்கிற, பரிந்து பேசுகிற மக்கள் இல்லை. மோசே, சாமுவேல், நோவா, தானியேல், யோபு 5 பேரும் ஜெப வீரர்கள், ஜெபிக்கிறவர்கள். அப்படிப்பட்ட பட்டியலிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவித்துக் கொள்வார்கள். ஜனம் மனம் திரும்பலனா பாதிப்பு ஏராளம் உண்டு என்பதை பார்க்கிறோம். நோவா ஜெபம் பண்ணி நீதியை பிரசங்கித்து தன் குடும்பத்தை காத்து கொண்டான். உன் குடும்பம் பாதுகாக்கப்படணும். தானியேல் 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்துக்குள் போன யூத ஜனம் மீட்டெடுக்கப்பட 3 நேரம் ஒழுங்கா ஜெபம் பண்ணினார். எருசலேமுக்கு நேராக ஜெபம் பண்ணினார். 9ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தை பார்த்தா, புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை கண்டு அவர் பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி அந்த மக்களை விடுதலையாக்கினார். யோபு தன் நண்பர்களுக்காக அவன் ஜெபம் பண்ணினான். சிறையிருப்பு அவன் வாழ்க்கையில் மாறினது. இவர்களெல்லாம் ஜெபித்து பதிலை கண்டார்கள். சாமுவேல் எப்படி ஜெபம் பண்ணுகிறார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8, 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 1 சாமுவேல் 7:8 சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள்.
9ஆம் வசனம், அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்தி இஸ்ரவேலுக்காய் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். வானத்திலிருந்து இடி முழக்கங்களை கட்டளையிட்டு கல்மழை பெய்ய பண்ணி பெலிஸ்தரை முறியடித்ததை அடுத்த வசனங்களில் நீங்கள் பார்க்க முடியும். சாமுவேல், மோசே, நோவா, தானியேல், யோபு, இப்படிப்பட்டவருடைய பெயர் ஜெபிக்கிற பட்டியலில் வருகிறது. மகளே, அருமையான மகனே, உன் ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் யோசிப்பார். எப்படி இருக்குது? எதுக்காக ஜெபம் பண்ணுற? எப்பவும் உன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுறியா? இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணுமே. நீ ரோட்டில் போகிற மக்களை பார்க்கும்போது உனக்கு உள்ள என்ன வருது? உள்ளத்தில் என்ன வருது? உன் பக்கத்து வீட்டு மக்களை பார்க்கும்போது எப்படி இருக்கிற நீ? உனக்கு ஒரு பாரம் வருதா? உனக்கு ஒரு கண்ணீர் வருதா? ஒரு வேதனை வருதா? மெய் தெய்வத்தை அறியாமல் போய்கொண்டிருக்கிற கோடி கோடியான மக்களை குறித்த பாரம் இந்த நாளில் வர உன் கரம் உயர்த்தி, என் வாழ்க்கையில் ஜெபம் மாறட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை முற்றிலும் மாறட்டும் என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபிப்பதற்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? இப்படிப்பட்ட நிலைமையில் தேசம் இருக்கிறது, சபை இருக்கிறது. நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபித்தா இந்த வாதைகள் நீங்கும். நம்ம மனம் திரும்பினா, சபை மனம் திரும்பினா, சபை நிச்சயம் ஜெபித்தால் ஆண்டவர் கேட்பார், பதில் தருவார். ஆண்டவர் உலகத்தில் தம்முடைய ஆவியை ஊற்றி ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும் என்கிற ஒரு ஜெபம் இந்த நாட்களில் இருக்கட்டும். வட்டாரங்களில் ஜெபிக்கிற அருமையான மக்களே, ஒரு உண்மையான ஜெபம் பாரத்தோடு நடக்கட்டும். 24 மணி நேரமும் ஜெபிக்கிற ஜெப பங்காளர்களே, ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஆவியை கர்த்தர் தருவாராக. இந்த நாட்களில் நடக்கிற எல்லா வட்டாரங்களில் ஒரு ஆவியான ஊற்றப்பட தொடர்ந்து ஜெபிப்போம். NLCCயில் 8 மணி நேரம் 12 மணி நேரங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களில் கலந்து கொள்கிற அருமையான சபை விசுவாசிகளை ஊக்கமாய் ஜெபிப்போம். ஊழியர்களே ஜெபிப்போம். நம்முடைய வட்டாரத்தில் ஒரு ஆவியான இறங்கி மனதுருகி தம்முடைய கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்யட்டும். உண்மையாய் பரிந்து பேசுகிற ஜெப வீரர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று 4 குறிப்புகள் எழுதி வைத்து நீங்கள் அதன்படி ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. முதலாவது, தேவ பிரசன்னத்தில் நிற்கிற மனிதர்களாய் மாற வேண்டும். தேவ பிரசன்னத்தில் நிற்க வேண்டும். பரிந்து பேசுகிற ஜெப வீரர்களே, தேவ பிரசன்னத்தில் நிற்கிறீர்களா? இல்லை சும்மா போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறது போல 4 வார்த்தைகளை சொல்லி எழும்பி வந்துடுறீங்களா? தேவ பிரசன்னம், அதை நீ பார்க்கணும். மோசே தேவ பிரசன்னத்தில் போய் இருந்தான் 40 நாட்கள். அப்படியானால் வீடு, மனிதர்கள், வேலைகள் மற்ற எல்லாத்தையும் விட்டு அவன் பிரித்தெடுக்கப்பட்டு அங்கே போகிறான். ஆபிரகாம் தேவ சமூகத்தில் நின்றான். தேவனோடு நெருங்கினான். தேவன் அந்த இடத்தில் இறங்கி வந்தார். தேவ பிரசன்னம். எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன். அவன் வாயிலிருந்து பிறக்கிற அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுகிறது. தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்தில் நீங்கள் நிற்க வேண்டுமானால் முதலாவது உங்கள் பாவங்கள், உங்கள் குடும்ப பாவங்கள் அறிக்கை செய்து விட்டுவிடப்பட வேண்டும். முதலாவது அது நடக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். 2வது, சிலுவையை சுமக்கணும். சிலுவை சுமப்பது என்றால் கழுத்தில் ஒரு சிலுவை மாற்றுகிறது அல்ல, அல்ல சிலுவையை போட்டுக்கிடுறது அல்ல. எங்கே சிலுவையை பார்த்தாலும் அதை பார்த்து எதையோ ஜெபம் செய்வதல்ல. ஓம் பிரியம்,
உன் இஷ்டம், உன் சித்தம், இதை மாற்றிட்டு கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய பிரியம், கர்த்தருடைய நன்மையை செய்ய உன்னை ஒப்பு கொடுக்கணும். மூணாவது, தேவ சமூகத்தில் வரணும்னா கர்த்தரை தேடணும் முதல்ல. ரெண்டாவது, அவரை கண்டுபிடிக்கணும், தேடணும், கண்டுபிடிக்கணும். மூணாவது, அவரை அறியணும். நாலாவது, அவரிடத்தில் அன்பு கூறணும். இதுதான் தேவ சமூகத்தில் வருவது என்கிற அர்த்தம். வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் நிற்பது என்பது ஒரு லோன்லி பிஸ்னஸ். தனித்து தேவனோடு உறவாடி தேவனோடு நின்று கொண்டிருக்கிற அனுபவம் உண்டா? 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்கி 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 ஜெப வாழ்க்கையெல்லாம் வறட்சி அடைந்து தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியாத நிலையில் சபை இருப்புமானால் தேவன் எப்படி பதில் கொடுக்க முடியும்? இந்த 4 காரியங்கள் தேவ சமூகத்தில் நிற்க உனக்கு உதவி செய்யும். ரெண்டாவது, ஒரு பரிந்து பேசுகிற ஜெப வீரன். ரெண்டாவது, திறப்பில் வாசலில் நிற்க வேண்டும். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் தேவன் மக்களை அழிக்காதபடி, இந்த வாதைகள் தீர்ந்து போக அவன் தேவ சமூகத்தில் இடையில் நிற்க வேண்டும். ரெண்டாவது, பிசாசு சத்துரு பல கிரியைகளை செய்து உன் குடும்பத்தை அழிக்க பார்க்கிறான். அந்த குடும்பம் அழியாதபடி, பிசாசு உன் குடும்பத்தை தொடாதபடி நீ திறப்பில் நிற்க, எதிர்த்து நிற்க, நீ நிற்க ஆயத்தமா? இந்த ரெண்டும் திறப்பில் நிற்கிற மனுஷர்கள் தேவை. மோசே திறப்பில் நின்றான். தேவன் திறப்பில் நிற்கிற மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒருத்தனையும் காணவில்லை. திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆவியை கர்த்தர் தரணும். மூணாவது, உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணணும்னா யார் நல்ல பரிந்து பேசுகிற ஜெப வீரர்? வேலி அடைத்து ஜெபம் பண்ணணும். வேலி அடைத்து ஜெபம் பண்ணணும். வேலி சோம்பேறியின் வயலை நான் கடந்து போன போது அது காஞ்சொரியும் முள்ளும் குறுக்குமாயிருந்தது. வேலிகள் தகர்க்கப்பட்டிருந்தது. சோம்பேறி, தூங்கிக் கொண்டே இருக்கிற சோம்பேறி, ஜெபம் பண்ணாத சோம்பேறி, வேதம் வாசிக்காத சோம்பேறி, பயங்கரமா உன் வேலி தகர்க்கப்பட்டிருக்கிறது. உனக்கு வேலி இருக்குது, ஆனால் கனியெல்லாம் வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்குது, பிஞ்செல்லாம் வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்குது தோட்டத்தில். ஆனால் குழி நரிகள், சிறு நரிகள் குழி தோண்டி உள்ளே வந்திருக்குது. உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள் உன் குடும்பத்தையே பிரித்து போட்டிருக்கிறது. உன் தொழிலை கெடுத்து இருக்கிறது. உன் எதிர்கால வாழ்க்கை, உன் ஆசீர்வாதத்தை பிடுங்கி இருக்குது. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் உன்னை இந்த உலகத்தில் பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் அடைச்சிருக்கிற கோட்டை உன் வீட்டை சுற்றி, உன்னை சுற்றி, உன் குடும்பத்தை சுற்றி அடைச்சிருக்கிற அந்த வேலையை நீ செய்கிற தவறு நிமித்தம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. எதனால் அது தகர்க்கப்பட்டிருக்குது? உனக்கு வர்ற கோபம், எரிச்சல் பாருங்க, எவ்வளோ கோபம் வருது, எவ்வளோ எரிச்சல் வருது. உனக்கே தெரியல உனக்கு வர்ற கோபம், உனக்கு எரிச்சல். மற்றவங்களை நீ அவமதிக்கிற, தவறாக எண்ணுகிறாய், ஃபால்ஸ்ஹுட் இருக்குது, மாய்மாலை இருக்குது. இதெல்லாம் உன்னுடைய கோட்டைகளை தகர்த்துருது. பயங்கரமான விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள் உன் குடும்பங்களுக்குள்ள வந்திருக்குது. கோட்டை தகர்ந்து போயிருக்குது. இந்த கோட்டைகள் கட்டப்படணும். மறுபடியும் இந்த நாட்களில் உன் கோட்டை கட்டப்படணும். உன் கோட்டை சுவர்கள் இடிஞ்சு இருக்குது. ஹாலந்து தேசத்தில் ஒரு சிறு கிராமம், அந்த கிராமம் கடல் மட்டத்துக்கு அடியில் இருக்குது. அது சுற்றிலும் கோட்டை செய்திருந்தார்கள். ஒரு நாள்
இரவு முழுதும் பகல் முழுதும் மழை. அந்த தண்ணீர் உயர்ந்து அந்த கோட்டையின் வழியாக, ஒரு ஓட்டையின் வழியாக வந்து கொண்டிருந்தது. ஒரு சிறுவன் மாலை நேரத்தில் அந்த வழியாக வந்தபோது அந்த சிறு துவாரத்தின் வழியாக பாய்ந்து கொண்டிருந்த தண்ணீரை பார்த்து அவன் தன் விரலை வைத்து அதை அடைத்து கொண்டான். ஆனால் கடும் குளிர், ஒருவரும் அந்த பக்கம் வரவில்லை. குளிரில் மரித்து போனான். ஆனால் அவனுடைய விரலோ அந்த கோட்டையில் அந்த ஓட்டையை அடைத்திருந்தது. காலையில் வந்த மக்கள் பார்த்தார்கள். இந்த ஊரையே காப்பாற்றின ஒரு ஏழை சிறுவன், அவனுக்கு ஒரு மண்டபம் கட்டினார்கள். அவன் அன்றைக்கு அந்த குளிரில் தன்னுடைய விரலை வைத்து அந்த கோட்டை சுவரை அடைக்கலைன்னா அந்த ஊரே மூழ்கி போயிருக்கும். இன்னைக்கு அந்த கோட்டை, உடைஞ்சி கிடக்கிற கோட்டைகளை அடைக்கத்தான் ஆண்டவர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க நீங்கள் வருவீங்களா? உன் கோட்டை சுவர் பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு நாள் ஒருவன் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தான். கள்ளர்கள் திடீரென்று அந்த வனாந்திரத்தில் வருவார்கள். ஆனால் இவன் ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவான். தான் தூங்குவதற்கு முன்பு தன்னை ஆண்டவர் பாதுகாக்கணும் என்று. அவன் பாதுகாப்போடு அவன் ஜெபம் பண்ணி படுப்பான். திருடர்கள் வருவார்கள். வந்து பார்த்தால் அவனை சுற்றிலும் ஒரு கோட்டை இருக்குமா. எப்படி இந்த வனாந்தரத்தில் இவனுக்கு கோட்டை இருக்குதுன்னு அவங்களுக்கு விளங்காது. அப்பொழுது அவர்கள் ஒரு நாள் வரும்போது இவனுக்கு கோட்டையே இல்லை, சுவர்கள் எல்லாம் இடிஞ்சிருந்துச்சு. அவனை வந்து பிடிச்சாங்க, கேட்டாங்க, எங்கேருந்துயா உனக்கு கோட்டை கட்டியிருந்துச்சு? யார் கட்டினா? இன்றைக்கி ஏன் உன் கோட்டை இடிஞ்சு கிடக்கு? இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டு, நான் தூங்கிட்டேன், நான் ஜெபம் பண்ணலை, என்னை காக்கிற ஆண்டவர் அவரை தேடலை நான் என் வாழ்க்கையில் என்று சொல்லியிருக்கிறான். உண்மையாக நடந்த சில சம்பவங்கள். எஃப்எம்பிபியில் ஊழியம் செய்து கொண்ட 2 சகோதரிகள் கிராமத்துக்கு போகும்போது அவங்கள சுற்றிலும் அவங்க தங்களுக்கு உதவித்தொகையை எடுக்க ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வரும்போது திருடர்கள் அவர்களை பிடிக்க வந்தபோது அவங்கள சுற்றிலும் போலீஸ் அதிகாரிகள் போல துப்பாக்கி பிடித்து 9 பேர் அவங்கள சுற்றிலும் வந்திருக்கிறாங்க. இந்த திருடர்கள் வீட்டுக்கு போனால் இவங்க போன பிறகு இவங்க போயிடுவாங்கன்னு நினச்சி வீட்டை போனாலும் வீட்டை சுற்றிலும் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த திருடர்களுக்கு விளங்கவே இல்லை, இவங்களுக்கு என்ன இப்படி பாதுகாப்பு. அடுத்த நாள் வந்து கதவை தட்டி கேட்டிருக்கான், உங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு இருக்குதே என்னன்னு. அவங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட ஊரில் 9 பேர் முழங்கால் பிடிக்கிட்டு ஜெபம் பண்ண போது அந்த பாதுகாப்பு இருந்திருக்குது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு தேவை, சபைக்கு பாதுகாப்பு தேவை, இந்த தேசங்களுக்கு பாதுகாப்பு தேவை. தேசங்கள் உம்மை தேடாமல் போய்கொண்டிருக்கிறது, சபைகள் வித்தியாசமான வழிகளில் போய்கொண்டிருக்கிறது. எங்களை சுற்றிலும் நீர் கோட்டை வைப்பீராக. கடைசியாக நீங்கள் வேதத்தை நீங்கள் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 62:6-7. எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். கடைசியாக ஒரு ஜெப வீரன் வெற்றி கிடைக்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணுவான். 4 குறிப்புகளை சொன்னேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பரிந்து பேசுகிற ஜெபம் செய்கிறவன் தேவ பிரசன்னத்தில் இருப்பான். 2வது, திறப்பின் வாசலிலே அவன் நிற்பான். சத்துருவும் உன்னை தாக்காதபடி, தேவனுடைய கோபம் உன்மேல் வராதபடி
திறப்பில் நிற்கணும். மூணாவது, சுவரை அடைக்கிறவனாக நீ நிற்கணும். எதெல்லாம் இடிஞ்சு கிடக்குது உன் குடும்பத்தில், எதெல்லாம் விழுந்து கிடக்குது குடும்பத்தில், புருஷன் குடிகாரனாக இருக்கானா, உடஞ்சி கிடக்கு உன் கோட்டை. லஞ்சம் வாங்கிட்டு வரானா, உடஞ்சி கிடக்குது உன் கோட்டை. ஃபால்ஸ்வுட், தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறியா, ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறியா, வாழ்க்கையில் உடஞ்சிருக்குது கோட்டைகள், சரிப்படுத்து. நான்காவதாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணணும், விடாமல் ஜெபம் பண்ணணும். இரவும் பகலும் ஜாமக்காரர் வேணும். எருசலேமின் புகழ்ச்சியாகும் வரைக்கும், ஒரு எழுப்புதல் வரும் வரைக்கும் விடக்கூடாது. தேவனுக்கு தொடர்ந்து வெற்றியை காணும் வரைக்கும் விடக்கூடாது. சபையே, பாதாளம் உன்னை மேற்கொள்ளாது, பாதாளம் உன்னை ஜெயிக்காது. ஒருமனப்பட்டு தேவனுடைய ரெவலேஷன் படி சபையானது எழும்பணும். இன்னும் நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுக்கணும். பிரசங்கம் பண்ணுகிற நான் முதற்கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவ சன்னிதானத்தில் நிற்க நம்மை அர்ப்பணித்து வெற்றி கிடைக்கும் வரைக்கும் விடக்கூடாது. இன்னைக்கு சிலரோடு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். உனக்கு வெற்றி உண்டு, சமீபமாக இருக்கிறது, விட்டு விடாதே. சோர்ந்து போயிட்ட, எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணுறது, விடாதே. வெற்றி வரும். ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். சோர்ந்து போகாதே. நீ இதுவரைக்கும் காணாத மிகுந்த ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் நீ காணப்போகிறாய். கர்த்தர் உனக்காக ஏற்படுத்தினதை அவர் உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறார். வெற்றி கிடைக்கும் வரைக்கும் சரியாய் ஜெபம் பண்ண. மூன்றாவதாக, தேவன் மனிதனுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஜெபம் என்பது தேவன் எங்கேயோ இருக்கிறார் என்று அல்ல. நீ இந்த அனுபவத்தை நீ அடைந்தால் அவர் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்க. நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். எப்போ? பிதாவின் கற்பனைகளை ஒருவன் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளுக்காகத்தான் வேதத்தை வாசிக்கணும். அதெல்லாம் அன்பு நிறைந்த கற்பனைகள். உனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள். ரெண்டாவது, அவரிடத்தில் அன்பாயிருக்கணும். அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறதல்ல, வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு காரியம். வசனத்தின் கற்பனைகளை பெற்றுக்கொள்ளணும். வசனத்தில் கவனம் வைத்து அதை கை கொண்டால் பிதா உன்கிட்ட அன்பாயிருப்பார். என்னிலும் நீ அன்பாயிருக்கிறாய். நாங்கள் வந்து உனக்கு உள்ளே வாசம் பண்ணுவோம். அப்போ உங்கள் இருதயம் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாய் மாறணும். அவருடைய ஆவி உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணும். இப்போ நீங்கள் அதை உணர்றீங்களோ இல்லையோ தெரியாது. விசுவாசிங்க. ஆண்டவரிடத்தில் நீங்கள் அன்பாயிருந்தால், ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு வசனத்தில் அன்பாயிருந்தால் அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுனா அது எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அது எவ்வளவு எவ்வளவு ஆசீர்வாதம் நிறைந்ததும் பலன் நிறைந்ததுமான ஒரு வாழ்க்கை. உன் சரீரம் பலவீனமாக இருக்கலாம், கர்த்தர் வாசமாக இருந்தால் அவர் தான் உன்னை நடத்துவார். ஆண்டவர் லேவி கோத்திரத்தை பார்த்து சொன்னார், உங்களுக்கு
இந்த பூமியில் உங்களுக்கு ஒரு சொத்தும் சுதந்திரமும் கிடையாது. நான் தான் உங்கள் சுதந்திரம், நான் தான் உங்கள் பங்கு அப்படின்னு சொன்னார். உனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாட்டாலும், சொத்தோ சுதந்திரமா ஒன்றும் உனக்கு இல்லைனாலும், உன் குடும்ப சொத்தே உனக்கு வரலைன்னாலும் பயப்படாத. அவர் உன் சொத்தாக இருக்கிறாரா? அவர் உன் பங்காக இருக்கிறாரா? இந்த உலகத்தில் உனக்கு என்ன இருக்குது? அவர் தான் உன் சொத்து, உன் சுதந்திரம். எந்த பதவியும் இல்லை, எந்த பேரும் இல்லை, எந்த புகழும் அல்ல, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் மண். அவர் உன் சொத்து, உன் சுதந்திரம் இருந்தா லேவியர்கள் என்ன செய்தாங்க? அவருடைய பெட்டியை சுமந்தாங்க. அவர் சமூகத்தில் நின்று அவரை ஆராதித்தார்கள். அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதித்தாங்க. இந்த 3 காரியம். உனக்குள்ள ஆண்டவர் இருந்தா அவருடைய பிரசன்னத்தை சுமப்பா. எங்கே போனாலும் அவருடைய சமூகம் உனக்கு பேரின்பமாக வரும். அவர் சமூகத்தில் நின்று அவர் ஆராதிக்கிற ஸ்லாக்கியத்தை கொடுப்பார். அவருடைய நாமத்தினால நீ எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியுமே. இன்னைக்கு வீட்டில் இருக்கிற உன் வாழ்க்கையில் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வச்சிருக்கிறார். ஊரில் அம்பிட்ட அத்தனை ஊழியக்காரன் ஒன்று ஆசீர்வாதமாக வைப்பார். நீ ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். நிச்சயம் பதில் வரும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஏன் வாதைகள், ஏன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்காம இருக்கிறார்? பயங்கரமாக மனாசே செய்த பாவம், தேசம் செய்த துரோகங்கள், சபை இரவு பகலாக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறதுக்கு பதிலாக சபை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இரவு பகலாக நதியளவு கண்ணீர் வடித்து நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன்னை தொடுவார். 2வது, பரிந்து பேசுகிற ஜெப வீரனாகிரு. தேவ சமூகத்தில் நில்லு, திறப்பின் வாசலில் நில்லு, சுவரை அடைக்கிற மனுஷனாக நில்லு. வெற்றி கிடைக்கும் வரைக்கும் இரவு பகலாய் ஜெபம் பண்ணு. சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். அவர் சமூகமும் கூட இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய ஜெப ஆவியை ஊற்றுகிறார். இந்த மாதம் முழுசும் ஜெபத்தை பற்றி கேட்டோம். கொஞ்சமாவது உன் வாழ்க்கையில் வித்தியாசம் வந்திருக்குதா? கொஞ்சம் வரட்டும். கொஞ்சம் தனியாக போய் ஜெபம் பண்ணு. இதுவரைக்கும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், அறியாமல், உணராமல், நான் பேசுகிற வார்த்தைகளே உனக்கு புரியாமல் இருந்தா இன்றைக்கி ஒப்புக்கொடு. உன் இருதயத்தை தர இயேசு உன் உள்ளத்தில் வருவார். எங்கே இருந்தாலும் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் வேதனையில் இருக்கிறேன், கர்த்தர் அற்புதம் செய்யணும்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கை வைத்து காண்பி. உனக்காக ஆண்டவர் இறங்கி வந்து உனக்கு ஒரு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். உன் ஜெபம் கேட்கப்படும், பதில் வரும். இயேசுவை ஏற்றுக்கொள். அருமையான விசுவாசிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி துக்கத்தோடு போக வேண்டாம். இது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. ஆண்டவர் உங்களுக்கு தனியாக கொடுக்கிற ஒரு விசேஷ செய்தி. நீங்கள் ஜெபத்தில் வளரணும். உன் ஜெப வாழ்க்கை ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. நீ மேற்பரப்பாக ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற. நீ தேவனோடு இணைஞ்சி ஜெபம் பண்ண கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன் ஜெப வாழ்க்கையில் வித்தியாசம். உனக்காகவும் உன் தேவைகளுக்காக ஜெபிக்காத, தேசத்துக்காக, சபைக்காக, ஒரு எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ண அர்ப்பணி. கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுவார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்களையும் நீ தொட்டறலாம். வள்ளி நாயகம் என்பவருக்காக ஜெபிக்கிறோம். மிகுந்த ஜுரத்தில் இருக்கிற அவரை விடுதலையாக்கும். ஆண்டவரே, இன்னும் ஏராளமான மக்கள், தேவையோடு இருக்கிற மக்களை நீ சந்தியும். இன்று ஜெபிக்கிற ஆவியை ஊற்றும். பரத்திலிருந்து அந்த ஆவி அனுப்பப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ காட், தேங்க்யூ.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு மாற்றத்தை தருகிறீர். ஓ காட், வேதனையோடு ஜெபிக்க முடியலையேன்னு சொல்லி கொண்டிருக்கிற மக்களுக்குள் நீர் வந்து வாசம் பண்ணும். அவர்களுக்குள் நீர் வந்து வாசம் பண்ணும். அவர்களை உயிர்ப்பியும் அற்புதம் செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாகம் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட என்றைக்கு இருப்பதாக, ஆமேன். புதன்கிழமை காலை 10 மணிக்கு நல்ல ஜெப ஆராதனை உண்டு. கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆமேன். இந்த சபையிலே தொடர்பு கொண்டு பாஸ்டருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் அதை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். 50 விசுவாச அனுபவங்கள். மேலும் கடந்த ஆண்டு கொடுத்த செய்திகள் ராஜாவின் ஜெயகம்பீரம் என்ற புத்தகம் விற்பனைக்கு இருக்கிறது. அநேகருக்கு வாங்கி கொடுங்கள். இப்பொழுது திருமண அறிக்கைகளை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையை சேர்ந்த முகலிவாக்கத்தில் வசிக்கும் ஏழுமலை அவர்களின் மகன் கோபிநாத் அவர்களுக்கும், முகலிவாக்கம் CSI சபையை சேர்ந்த ஆபிரகாம் அவர்களின் மகள் தெபோரால் அவர்களுக்கும் இம்மாதம் 25ஆம் தேதி திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நமது சபையை சேர்ந்த நந்தம்பாக்கத்தில் வசிக்கும் ராஜா அவர்களின் மகள் சங்கீதா அவர்களுக்கும், ஆம்பூர் கண்காடியா லுத்தரன் சபையை சேர்ந்த சுந்தரலிங்கம் அவர்களின் மகன் சுகந்தன் மகாராஜன் அவர்களுக்கும் இம்மாதம் 27ஆம் தேதி திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நமது சபையில் ஊழியம் செய்யும் பாஸ்டர் டில்லிகுமார் அவர்களின் மகள் நித்யா என்கிற கேரனாப்புக்கும், செய்யூர் ஏஜி சபை போதகர் ஸ்டீஃபன் பால் அவர்களின் மகன் ராஜேஷ் ஜோஷ்வா அவர்களுக்கும் இம்மாதம் 27ஆம் தேதி திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நமது சபையை சேர்ந்த அடையாறில் வசிக்கும் விஜயகுமார் அவர்களின் மகள் குரேஸ் பிரபாவதி அவர்களுக்கும், ராணிப்பேட்டை CSI தியோலோக்ஸ் சபையை சேர்ந்த பொன்னுரங்கம் அவர்களின் மகன் ரவி என்கிற தினகரன் அவர்களுக்கும் இம்மாதம் 27ஆம் தேதி திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. மேலே அறிவிக்கப்பட்ட திருமணங்கள் நடைபெறுவதில் ஏதேனும் நியாயமான தடைகள் இருந்தால் சபைக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் வரப்போகிற 26ஆம் தேதி நடக்கிற அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாய் மீண்டும் நினைப்பட்டுகிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சபையின் அறிவிப்புகள். வார நாட்கள் ஆராதனை திங்கள் முதல் வியாழன் வரை காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை மற்றும் 9 மணி முதல் 2 மணி வரை NLAG-யில் நடைபெறும். NLCC-யில் காலை 10:30 மணிக்கு நேரடியாக நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஜெபம், சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் வாலிபர் ஆராதனை. இவைகளில் ஆன்லைன் மூலம் கலந்து கொள்ளுங்கள். ஞாயிறு ஆராதனை காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 11:15 மணி, 12:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் 6:30 மணிக்கும் ஆன்லைனில் நடைபெறும். 9:30 மணிக்கு சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும். நமது தலைமை போதகர் அவர்கள் கடந்த வருடம் முழுவதும் கொடுத்த தேவ செய்திகளின் தொகுப்பு ராஜாவின் ஜெயகம்பீரம் என்ற தலைப்பில் புத்தகமாக வெளிவந்துள்ளது. மற்றும் நமது தலைமை போதகர் அவர்களின் ஊழிய பாதையின் 50 விசுவாச அனுபவங்களை தொகுத்து விசுவாச பயணம் என்ற புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது. 2 புத்தகங்களையும் சேர்த்து இந்த மாதம் முழுவதும் ரூபாய் 100க்கு கிடைக்கும். மேலும் நமது சபையின் புதிய வருடத்திற்கான மாதாந்திர காலண்டர் மற்றும் டேபிள் டாப் காலண்டர் விற்பனைக்கு உள்ளது. அனைத்தையும் store.nlg.in என்ற இணையதளம் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த nlg.in/giving அல்லது ரேசர் பே மூலமாகவும் 984040977774 என்ற ஜிபே எண்ணிற்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம்.